ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்றான்? குலு வஷ்ரபு, நல்ல சாப்பிடுங்க, நல்ல குடிங்க, வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் பண்ணாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். எந்த அளவுக்கு வீண் விரயம் பண்ண கூடாதுங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் ஷைத்தான் குறுக்கே வருவான், அதை கெடுப்பதற்கு முயற்சி பண்ணுவான், அதுல அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறாத வகையில் அந்த காரியத்துல உங்களை தூண்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர் சாப்பிடும்போது சாப்பாடு கீழே விழுந்துருமா, ஷைத்தான் தான் விழ வைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படி கீழே விழுந்து விட்டால் ஃபலா யதஅஹா லிஷைத்தான், அது ஷைத்தானுக்குன்னு விட்டுறாதீங்க, அதை கூட எடுங்க. அதுல உள்ள அசுத்தத்தை நீக்கி உண்ணக்கூடிய தகுந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதை கழுவி அதுல உள்ள அசுத்தத்தை நீக்கி சாப்பிடுங்க, ஷைத்தானுக்குன்னு அதை விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள கவனமா இருக்க சொல்றாங்க. அதே போல சாப்பிட்டு கைகள்ல ஒட்டி இருக்கும் அல்லவா, சில சோறு பருக்கையில் ஒட்டி இருக்குமையானால் அப்படியே போய் கை கழுவி விடக் கூடாது. ரசூல் அதையும் சொல்றாங்க. விரல்கள் ஒட்டி இருக்கக்கூடிய உணவு துண்டுகளையும் நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள். அதுக்கு நபிகள் நாயகம் காரணம் சொல்றாங்க, எந்த உணவில் பரக்கத்து இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்கிறது என்பது தெரியாது. சாப்பிடும்போது கீழே சிதறி விழுந்த உணவுகளில் பரக்கத்து இருக்கா, நம்முடைய கைகளில் ஒட்டி கொண்டிருக்கிற உணவில் பரக்கத்து இருக்கா, அல்லது நம்ம தட்டுல இருந்து எந்த உணவை சாப்பிட்டோமோ அதில் பரக்கத்து இருக்கா தெரியாது. எதையுமே வீண் விரயம் பண்ணாதீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடும்போது கூட வீண் விரயம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க.